அவர் இங்கே ஏற்கனவே 50,000 ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்பெண்டிங்ஸை அவர் கட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு எம்ப்ளாயிஸ் அவர் வாங்கின ப்ராப்பர்ட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணுறாரு. அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கீழே இருக்க கடையில் இருக்கக்கூடிய ஸ்பேஸுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாரு. இது போக மீத அவருக்கு ஒரு 4 வீடு அங்கே வாடகைக்கும் விட்டுறாரு. ஆனால் இவர் இங்கே ஏற்கனவே 50,000 ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு இருந்த அந்த 50,000 இங்கே மிச்சம் பண்ணிட்டாரு. அந்த வீட்டுக்கு புதுசாக அவர் வாங்கின வீட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் இருக்கக்கூடிய, அதாவது இவர் யூட்டிலைஸ் பண்ணது போக அன்யூட்டிலைஸ் இருக்கக்கூடிய இடத்த அவர் வாடகைக்கு விடுறாரு. இப்போ இவர் 50,000 ரூபாய் இங்கே செலவு பண்ணுற இடத்துல இங்கே 80,000 ரூபாய் ஏர்னிங் எடுக்கிறார் அப்படின்னாக்கா ஒரு 50,000 போக மீதி 30,000 அவருக்கு மிச்சம் தான் வருது. ஆனால் சார் அவர் எடுத்த லோனுக்கு வந்து இஎம்ஐ பே பண்ணுவார், கண்டிப்பாக இஎம்ஐ பே பண்ணுவார். அப்போது அந்த பிஸ்னஸுக்காக அவர் எடுத்த லோன், இப்போது அந்த 50,000 ரூபாய் இங்கே அவர் ஸ்பெண்டிங் பண்ணிக்கிட்டு இருந்த அதே அமௌண்ட் அவர் இஎம்ஐ கட்ட போகிறாரு. அதர் தன் தட் அந்த அவர் பிஸ்னஸ் பண்ணுறதுலேருந்து வரக்கூடிய வருமானங்கள், உபரி வருமானங்கள் இருக்கு இல்லையா, எனக்கு வரக்கூடிய லாபம், ஒரு மாதத்துக்கு எனக்கு 5 லட்ச ரூபாய் லாபம் வருது, ஒரு மாதத்துக்கு 3 லட்ச ரூபாய் லாபம் வருது, ஒரு மாதத்துக்கு 8 லட்ச ரூபாய் லாபம் வருது. இப்போ என்னால் அந்த சீக்கிரமாக அந்த லோனை அடைக்க முடியும். இதை தான் பிஸ்னஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப திரும்ப ரெக்கரிங்காக பிஸ்னஸில் பணம் போடுவாங்க, எடுப்பாங்க, சீக்கிரமாக லோனை அடைப்பாங்க, அடுத்த ஒரு லோன் எடுப்பாங்க, நியூ பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பிஸ்னஸ் பீப்புள் தைரியமாக எடுக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்க பணத்தோட எப்படி பழகிறது, பணத்தோட டே டு டே எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி வருமானத்தை ஈட்டுறது அப்படிங்கிறத அவங்க கற்றுக்கிட்டதுனால மட்டும்தான் அதை பண்ணுறாங்களே ஒழிய நம்ம வந்து ஆவரேஜாக திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐயோ இந்த பணத்தை நான் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னாக்க எனக்கு நாளைக்கு இதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வருமா, எனக்கு அதுலேருந்து ஏதாவது ஆதாயம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை இல்லாமல் செயல்படுறதுனால மட்டும்தான் இந்த இடத்துல அவங்க ஃபியரோட செயல்படுறாங்க, இவங்க ஒரு துணிச்சலோடு செயல்படுறாங்க. நீங்கள் பணத்தை இப்போ கையாளுறது ஒரு துணிச்சலாக செயல்படுறீங்களா இல்லை ஒரு பயத்தோடு செயல்படுறீங்களா அப்படிங்கிறத யோசனை பண்ணுங்கள். நன்றி.